இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் செய்யக்கூடிய கொத்து பரோட்டாவை வீட்டிலையே எப்படி சுவையாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் புரோட்டாவும் அதுக்குரிய சால்னாவும் வீட்டிலே செஞ்ச அன்னைக்கு தான் நான் கொத்து பரோட்டா செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பரோட்டா அந்த பரோட்டாவுக்கு கொடுக்கக்கூடிய குழம்பை வச்சு கூட நான் சொல்கிற இந்த மெத்தடில் வீட்டில் கொத்து பரோட்டா செய்யுங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். எண்ணெயிலேயே இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இப்படி கைவிடாமல் 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் அடுத்ததாக பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது இதோட சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயை சேர்த்து நீங்கள் வதக்கும்போது இந்த பச்சை மிளகாயோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும் போதும் இதனுடைய காரமே தெரியாது, எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் நைட்டு டைம் சாப்பிடும்போது இது நல்லா நமக்கு ஜீரணம் பண்ணி கொடுக்கும். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் இதோட ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இது எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதில் பொடியாக கட் பண்ண தக்காளி 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 பரோட்டா எடுத்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி அளவு பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் 2 பரோட்டா எடுக்கிறீங்கன்னா 1 தக்காளி 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி நல்லா இதோட ஒன்றா மசிஞ்சு வரணுங்க. அதனால் நீங்கள் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா புரோட்டா அந்த குழம்பு அதுலேயே உப்பு இருக்கும். அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தனா போதும். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா தக்காளி நல்லா மசியணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 4 பரோட்டா எடுத்திங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்குங்க. 2 பரோட்டானா 1 முட்டை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதில் நல்லா இந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இப்போது அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வேகமாக வச்சு விட்டு இந்த முட்டையை நல்லா கலரி விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக முட்டையெல்லாம் தனித்தனியாக வரணும். இப்படி தனித்தனியாக உதிரியாக வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணணும். அப்படியே நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த முட்டையோட ஸ்மெல்லு இருக்கும், அதோட டேஸ்ட்டும் நமக்கு முழுசாக கிடைக்காது. இப்போ நான் வீட்டில் செஞ்ச ஒரு 4 பரோட்டா எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கத்தியில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாலும் சரி, இல்லை கைகள்னாலே பிச்சு பிச்சு நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி. நான் இந்த பரோட்டாவை இந்த கைகள்னாலேயே இப்படி பிச்சு பிச்சு இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக நான் எடுத்துக்கிட்டேன். இது 4 பரோட்டா அளவு இருக்குது. இந்த மாதிரி பிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கல்லில் கொத்த முடியாது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை நம்ம இந்த முட்டையெல்லாம் வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, இதோட ஒன்றா இந்த பரோட்டாவையும் நம்ம சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலரி விடுங்க. இதோட ஒன்றா கலக்கணும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம குருமா நீங்கள் ஒரு வேளை சிக்கன் குழம்பு வச்சிங்க அப்படின்னாலும் சரி, கறி குழம்பு எந்த கறி குழம்புனாலும் சரிங்க, மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எந்த குழம்பு வச்சுருந்தாலும் கூட இது ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குருமா தான் இருக்குனாலும் குருமாவை ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் சேர்த்துனிங்கன்னா இன்னும் சுவை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இப்போ இதில் நம்ம குழம்பு சேர்த்துனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா இந்த மாதிரி கலரி விடுங்க. கைவிடாமல் நல்லா கலரி விடுங்க. இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து சிக்கன் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ஒரு டைம் இதை வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டு இப்போது இதோட ஸ்டேஜ் இறக்குறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதனுடைய அடி பிடிக்கிற தன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அடி பிடிக்கிற தன்மை வர வரைக்கும் நீங்கள் இதை இந்த அடிப்பிடிக்கிற ஸ்டேஜுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கைவிடாமல் வந்து கலருங்க. அப்போ தான் இதனுடைய அந்த கொத்து புரோட்டா ஹோட்டலில் எப்படி போடுவாங்களோ அதே டேஸ்ட்டு நமக்கு வந்து கிடைக்கும். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அந்த டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேஜ் வரணும். அந்த ஸ்டேஜ் வரதுக்கு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. அந்த அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு சுட சுட நீங்கள் வந்து இதை சாப்பிடுங்க. கொத்து பரோட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே வந்து நம்ம ரொம்பவுமே வந்து சுலபமான முறையில் இந்த கொத்து பரோட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இன்னும் சமையல் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது உணவுகள் வந்து தெரிஞ்சுக்கணும், எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போது சூப்பரான சுவையில் ஹோட்டல் டேஸ்ட்டில் எல்லாருக்குமே அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஆசை. அதே ஹோட்டல் டேஸ்ட்லேயே நம்ம கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.